ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொடநாடு கொலை வழக்கு தொடர்புடையவர் எடப்பாடி பழனிசாமி என்று பார்த்திங்கன்னா தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மீது பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஐயா பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் சாட்டியிருக்காருங்க. இதை பற்றி பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்திங்கன்னா வெளியாகிட்டே இருக்குங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொடநாடு கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் பார்த்திங்கன்னா நைஸாக எஸ்கேப் ஆயிடுறாருங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் நடந்த சோதனையில் பார்த்திங்கன்னா முக்கிய ஆவணங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா கிடைக்கப்படாத நிலையில் இருந்தாலுமே லேப்டாப்புகள் சிலதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதனால் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தண்டனைகளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அனுபவிப்பார் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா எச்சரித்திருக்காருங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி அமைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகும்போதுமே அடிமேல் அடி வாங்கினாருங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக ஆன பிறகும் பார்த்திங்கன்னா அவரால் திறமையாக கேள்விகளும் கேட்க முடியலைங்க. ஏதாவது கேள்விகள் கேட்டால் கொடநாடு அப்படின்னா வாய முடிடுறாங்க, நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாருங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த கொடநாடு வழக்கில் யார் யார் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன தான் நடந்தது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு வீட்டில் எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கலனா கூட இதுக்கு முன்னாடி சசிகலா அம்மையார்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள் பார்த்திங்கன்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா வேதா இல்லம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வேதா இல்லம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஓஎஸ் கடனோட பத்திரங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பதாகவும் பார்த்திங்கன்னா தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வீட்டு அடிமேல் அடி வாங்கிய எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா என்ன செய்வதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு பார்த்திங்கன்னா சிறைக்கு செல்லக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எளிதாக விடுற மாதிரி இல்லைங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு வழக்கில் பார்த்திங்கன்னா தொடர்பு இருப்பதனால அவர்களையும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக ஒரு மனு கொடுத்துருக்காருங்க. ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க. கொடநாடு வழக்கில் தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற பேர்லாம் பரவிட்டு இருக்குங்க. கூடிய விரைவில் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு நல்ல ஆட்சி வழங்குவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் மீது பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஒரு காட்டமான பதிலாக சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.